பிரசித்தி பெற்ற திருப்பதியாக காணப்படுகின்ற மடு அன்னையின் உற்சவம் இந்த மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் 2ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அதில் இறுதி 3 தினங்களும் கூடுதலான மக்கள் அந்த மடு திருப்பதிக்கு வருவதந்து தமது மடு அன்னையின் அருளாட்சியை பெற்று செல்கின்ற நிலைமை வருடந்தோறும் காணப்படுகிறது. எனவே இந்த வருடமும் கடந்த வருடம் போல் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் இந்த குறிப்பிட்ட உற்சவ காலத்திலே எதிர்பார்க்கின்றோம். எனவே இங்கே வருகின்ற அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கும் மூலமாக இன்றைய தினம் எமது மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் மற்றும் மன்னார் மடு பரிபாலகர் உட்பட அனைத்து திணைக்களங்களின் தலைவர்களையும் அழைத்து அந்த திருவிழாவினை சிறப்பான முறையிலே செய்வதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. எனவே அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த குறிப்பிட்ட ஆலய திருவிழா காலத்திலே வருகின்ற மக்களுக்கு வேண்டிய சுகாதார மருத்துவ வசதிகள் மற்றும் வருகின்ற பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் நீர் விநியோகம் போன்ற தேவைப்பாடுகளை உறுதிப்படுத்தல் மற்றும் அந்த குறிப்பிட்ட உற்சவ காலத்தின் நீர் மின்சார வசதிகள் மற்றும் வருகின்ற பொதுமக்களுக்கு அடியவர்களுக்கான உணவு விநியோகம் போன்ற வசதிகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த குறிப்பிட்ட உற்சவ காலத்திலே அது ஒரு புனித பூமியாக இருப்பதால் அந்த ஆலய புனிதத்தன்மை கருதி அந்த ஆலய சுற்றுப்புற அந்த புனித பிரதேசத்தினுக்குள் மது பாவனைகள் மது மற்றும் போதைப் பொருட்பாவனை முற்றாக தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது. எனவே அந்த குறிப்பிட்ட அந்த புனித பிரதேசத்துக்குள் மதுபாவனங்கள் எடுத்து வருவதோ அல்லது மதுபானங்களை பாவிப்பதோ முற்றாக தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே இந்த பூசையிலே கலந்து கொள்ளும் அடியவர்கள் அதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன் அத்துடன் இந்த மடு திருப்பதிக்கு வருகின்ற பொதுமக்கள் நலன் கருதி விசேடமான போக்குவரத்து வசதியினை தனியார் மற்றும் அரச இலங்கை போக்குவரத்து சபையினர் இணைந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மக்கள் வடமை போல வந்து இந்த வருடமும் இந்த குறிப்பிட்ட திருவிழா காலத்திலே வருவதந்து மடு அன்னையின் அருளாட்சியை பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். எனவே அனைத்து பொதுமக்களையும் நாங்கள் இந்த உற்சவத்துக்காக அழைத்து நிற்கின்றோம். நன்றி.